वीडियो में हम सीखेंगे जॉब कैसे स्टार्ट करते हैं। இந்த வேலை எப்படி ஆரம்பிக்குது? இப்ப ஆப் ஓகே ஆச்சுன்னா, ஓகே ஆனோனே இந்த மாதிரி இருக்கு சார். இதுல பாத்தீங்கன்னா 2 வேலை. இன்னைக்கு 11 மணிக்கு ஒரு வேலை எடுத்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி நாளைக்கு 2 மணிக்கு ஒரு வேலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த வேலையை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றேன்? 11 மணி வேலைக்கு கஸ்டமர் வீட்டுக்கு நான் போயிட்டேன். போன உடனே கஸ்டமர் என்ன ஒர்க் எல்லாம் சொல்றாரோ அவர் பிரச்சனை எல்லாமே சொல்லிட்டாரு. இப்போ அந்த வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் இந்த 11 மணி மேல கிளிக் பண்ணுனாக்கா, அந்த மாதிரி கிளிக் பண்ண உடனே அந்த கஸ்டமரோட டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த ஓப்பன் ஆன உடனே அவர் என்ன வேலைக்கு புக் பண்ணிருக்காருன்றது இங்க லிஸ்ட் இருக்கு எனக்கு. இந்த லிஸ்ட் இருக்கும். இதுதான் சொல்றாரா, வேற எதனா சொல்றாரா, இல்ல இவர் சொன்னதான் பிரச்சனை இருக்கா, வேற எதனா பிரச்சனை இருக்கான்னு நம்ம செக் பண்ணாதான் தெரியும். பட் இதுல விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க் அரைவ்டு இந்த ஆப்ஷன். இந்த மார்க் அரைவ்டு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்றதுதான் அந்த மார்க் அரைவ்டு. இது எப்ப சார் பண்ணணும் பாத்தீங்கன்னா 2 வாட்டி பண்ணணும் சார். முதல் தடவை கஸ்டமர் எந்த லொகேஷன்ல கொடுத்தாரோ அந்த லொகேஷன் போன உடனே ஃபர்ஸ்ட் அது கிளிக் பண்ண வேண்டிய விஷயம். கஸ்டமர் லொகேஷன் போன உடனே மார்க்கரை கிளிக் பண்ணணும். மார்க்கரை கிளிக் பண்ண உடனே ஒரு 2 செகண்ட் பஃபர் ஆகும். அந்த பஃபரிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த கஸ்டமர் லொகேஷன்ல தான் இருக்கீங்களா, வேற எங்கடா இருக்கீங்களான்றது லொகேஷன் உங்களுக்கு மேட்ச் ஆகும். செக் பண்ணும் பேக்ரவுண்ட்ல. ரெண்டாவது வெரிஃபிகேஷன் ஆன டைமிங், எத்தனை மணிக்கு அந்த லொகேஷன் நீங்க போயிருக்கீங்க டைமும் கால்குலேஷன் எடுத்துக்கும். இத்தனை மணிக்கு இந்த லொகேஷன் இவர் போயிருக்காரு அன்றதான் மார்க்கர். அது கொடுத்தாலே 2 செகண்ட் பஃபர் ஆயிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா உங்க செல்ஃபி போட்டோ கேட்கும். செல்ஃபி போட்டோ நீங்க எடுத்த உடனே மறுபடியும் 2 செகண்ட் பஃபர் ஆகும். அந்த 2 செகண்ட் பஃபரிங் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க கஸ்டமர் லொகேஷனுக்கு நீங்க தான் போயிருக்கீங்களா, வேற யாரா போயிருக்கீங்களா, ஃபேஸ் மேட்ச் செக் பண்ணோம். அண்ட் சேம் டைம் எத்தனை மணிக்கு நீங்க அந்த இடத்துல போயிருக்கீங்கன்னு செக். இது ஃபர்ஸ்ட் கீழே இருக்கும்போது பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க கஸ்டமர் கீழே வீட்டுல நீங்க வண்டி பார்க் பண்ணோடனே அந்த விஷயம் பண்ணிடுங்க. ரெண்டாவது நீங்க ஆப் மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணா இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நீங்க ரெண்டாவது பண்ணாலும் தப்பு கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணீங்க பாத்தீங்களா, அதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். அந்த டைமுக்கு நீங்க அங்க போயிட்டீங்கன்றது அதோட ஃபர்ஸ்ட் கிளியர். சரிங்களா? இப்போ நான் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்த இப்போ ரெண்டாவது மறுபடியும் மேல போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் மார்க் அளவு கிளிக் பண்றேன். மார்க் அளவு கிளிக் பண்ண உடனே ஒரு 2 செகண்ட் பஃபர் ஆகும். பஃபர் ஆன செல்ஃபி போட்டோ கேட்கும். உங்க ஃபேஸ் கிளியரா தெரியற மாதிரி செல்ஃபி போட்டோ எடுக்கிறப்ப ஃபேஸும் டிஷர்ட்ல லோகோ தெரியற மாதிரி செல்ஃபி போட்டோ எடுக்கணும். செல்ஃபி போட்டோ எடுத்த உடனே வெரிஃபை ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்லைட் டு ஜாப் ஸ்டார்ட். இந்த ஸ்லைட் டு ஜாப் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாக்கா ஸ்லைட் பண்றப்பல இருக்கும். ஸ்லைட் பண்ணீங்கன்னாக்கா ஜாப் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஓடிபி நம்பர் கேட்கும். கஸ்டமர் கேட்டீங்கன்னா ஓடிபி நம்பர் கொடுப்பாரு. அந்த ஓடிபி நம்பரை வச்சு நீங்க இங்க என்ட்ரி பண்றப்ப இருக்கும். ஓகேங்களா? அந்த என்ட்ரி பண்ணீங்கன்னாக்கா என்ட்ரி பண்ணிட்டு கீழே வெரிஃபை ஓடிபின்னு கேட்கும். அந்த வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஜாபை வந்து நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. இது எப்ப பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமர் என்ன ப்ராப்ளம் சொல்றாரோ அந்த ப்ராப்ளம் முடிஞ்ச உடனே